நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் தேவாதி தேவனுடைய ஒரு கேள்வியை உங்களோடு பேசும்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆம், அது என்ன கேள்வி என்று என்னோடு திருப்புவீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே, சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே உன் தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். நான் தான் உன் தேவன், உன் தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவர் சொல்கிறார், நான் பேசுவேன். ஐயா, பேசாத, நடவாத தெய்வம் அல்ல என் தெய்வம். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் சொல்கிறது. நமக்காக ஏழைகளை, பாவிகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை, ஒருவரும் மதிக்கப்படாதவர்களை தேடி வந்த தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. யாராலும் மதிக்கப்படாதிருக்கிறீர்களோ, உங்கள் சொந்தங்களால் மதிக்கப்படவில்லையோ, நீங்கள் உங்களுக்கும் அவர் தேவன். ஒருவேளை இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இருக்கிறீர்களோ, உங்களுக்கும் அவர் தேவன் தான், உங்களுக்கும் அவர் தான் தெய்வம். வேதம் சொல்கிறது, நம்மை அவர் உருவாக்கினார் என்று. நம்மை ஒரு உருவாக்கினார், உருவாக்கி நம்மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்கு மனித அவதாரம் எடுத்தார் அந்த தெய்வம். அந்த மனித அவதாரம் எடுத்த தெய்வம் சொல்லுகிறார், நான் பேசுவேன், நான் பேசுவேன், என் கேளு, நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுவாரா? உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுவேன். என்னையா இது? ஒரு மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக இருந்தாலே, எதிராளி அரசியல் பலம், ஆள் பலம், பணபலம் இருந்தால் ஜெயிக்கிறது கடினம். தேவன் நமக்கு விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அருமையான தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன ஒரு சாட்சி. அருமையான தெய்வ மனிதரை கொண்டு தேவன் பல லட்சம் அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். ஒரு முறை ஒரு மனிதர் ஐயாவை தேடி வந்து, எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன பொழுது என் ஆண்டவர் சொன்னாராம், நீ இவனுக்காக ஜெபிக்க வேண்டாம், விட்டுவிடு இவனை. இவன் செய்த பாவங்கள் இவ்வளவு, இவன் செய்த அக்கிரமங்கள் இவ்வளவு, இவனுக்காக நீ ஜெபிக்காத, இவனுக்கு நான் விரோதமாக இருக்கிறேன் சொல்லு என்று சொன்னாராம். என் ஜனமே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு பாருங்களேன், நாம் ஆண்டவரை இன்றைக்கு திருப்திப்படுத்துவதற்கு உலகத்தார் போல கிடா வெட்டினாலோ, ஆடு வெட்டினாலோ, மாடு வெட்டினாலோ ஆண்டவர் திருப்தி அடைய மாட்டாராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை தயவாக என்னோடு திருப்புங்களேன். நான் மறுபடியும் உங்களிடத்தில் கேட்கிறேன், எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்புங்களேன். ஒரு வேளை உங்களுக்கு வேதாகமம் இல்லை என்றால் தயவு செய்து உங்கள் செல்போன்லேயே அது வேதாகமத்தை இறக்குங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தனித்தனி வேதாகமம் கட்டாயம் உங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும். இது மறுமைக்கு போகிற வழியை சொல்லும். ஆமென் சொல்லுங்க. இம்மைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மாத்திரமல்ல, நீ பரலோகத்துக்கு எப்படி போகணும்னு இந்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கும். இந்த வேதத்தில் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன் வீட்டிலிருந்து காளையையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டு கடாக்களை நான் வாங்கிக் கொள்வதில்லை, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகள் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது,
ஆமேன் சொல்லுங்களேன். ஐயா, இந்த தெய்வத்துக்கு ஒருவேளை பசி எடுக்கும், இந்த தெய்வத்துக்கு பசிக்கு நம்ம ஒரு கிடா வெட்டலாம், ஒரு கோழி வெட்டலாம், இல்லை ஒரு மாடு வெட்டலாம் நினைக்கிற வேண்டாம். இல்லையே இந்த தெய்வத்துக்கு நாம் பண்ணின பாவத்துக்கு, நான் பண்ணின அக்கிரமத்துக்கு ஒரு பலி செலுத்தினால் போதும் என்றும் நினைக்க வேண்டாம். என் ஆண்டவர் பலிக்கு பிரியப்படுகிற தேவன் அல்ல. விதவிதமான பலிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆட்டுப்பலி, மாட்டுப்பலி, மனுஷன் பலி, எல்லா பலியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஐயா, இந்த தெய்வம் பலியாய் வந்த தெய்வம். இந்த தெய்வம் நமக்காய் பலியாய் வந்த தெய்வம். இவர் பலி கேட்டு வரவில்லை, பலியாகவே வந்தார். ஐயா, இவர் சொல்லுதார், ஐயா நான் உனக்கு விரோதமாக சாட்சிடுவைய, நீ பொருத்தனை பண்ணினதை மறந்துட்ட. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அதுதான், பொருத்தனைகளை கேட்கிற தெய்வம், பொருத்தனைகள் மேல் ஞாபகம் வைத்திருக்கிற தெய்வம், உன் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற ஒரு தெய்வம். அதில் பாருங்களேன், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தும் பொழுதுதான் ஆபத்து காலத்தில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணுமாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை அவரை கனம் பண்ணுகிறானாம். நான் சொன்னேன், விதவிதமான பலி இருக்கு. அப்போ ஸ்தோத்திர பலினா என்னன்னு கேட்குறீங்களா? ஐயா, அம்மா, நான் உங்களுக்கு சொல்வேன், நீங்கள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பாருங்கள். நான் முன்னமே சொன்னது போல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாய் இருக்கும் பொழுது, உங்கள் சொந்தங்கள் உங்களை அற்பமாய் பார்க்கும் பொழுது, இவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, இவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா, இவெல்லாம் சொந்த வீடு கட்டுவாளா, இவளுக்கெல்லாம் வண்டி வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா, பைக்கு வாங்க முடியுமான்னு சொல்லி உங்கள் சொந்தம் உங்களிடத்தில் அற்பமாய் பேசும் பொழுது தேவன் அதை கேட்டு உங்களை உயர்த்தினார். அந்த நேரத்தில் நாமும் பொறுத்தனை நிறைய பண்ணுவோம். அப்படி தானே? அதை செய்த இதை செய்யன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு மறந்துடும். நான் யாரிடம் எதையும் வாங்க வந்த ஊழியக்காரன் அல்ல, தேவையும் அல்ல. என் ஆண்டவர் எனக்கு சொல்கிறதை சொல்வேன். இவர் பொருத்தனைகளை கவனிக்கிற ஒரு தெய்வம். அம்மா, நான் அதைத்தான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? ஆதியாகமம் புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் திருப்புங்களேன் 35 ஒரு பொருத்தனை செய்து ஒருவன் மறந்து விட்டான். ஆமாம், பொருத்தனை செய்து மறந்துட்டார். 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரன் ஏசாவ் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அங்கே உண்டாக்குவேன்னு சொல்லி வேதத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கள் என்றால் அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். நான் இங்கே ஒரு நான் இங்கே எப்படியாவது ஒரு 31ஆம் அதிகாரத்தில் பார்த்தேன்னா அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு சகோதரனுக்கு பயந்து ஓடும் பொழுது ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். நீ போவ, அங்கே ஒரு நல்ல ஒரு பாருங்களேன், அங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உனக்கு கூட இருந்து உனக்கு விரோதமாக வந்த எல்லாவற்றையும் நான் நீக்குவேன். நான் நீக்கிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது இவன் சொல்லுவான், நான் இங்கே படுத்திருந்த தரிசனத்தை கண்டதுனால இங்கே ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி அவன் நேர்ந்து கொண்டார். நேர்ந்தவருக்கு மறந்து போச்சு. அப்படி தானே? நேர்ந்தவருக்கு மறந்து போச்சு. மறந்து போய் வேதம் சொல்லுகிறது, அவர் வாட்டில் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மகள் கெடுக்கப்படுகிறாள். ஐயோ, என் வீட்டில் இப்படி நடந்து விட்டதே, என் மகளுக்கு இப்படி நடந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பும் பொழுது தேவன் சொல்கிறார், நீ எழுந்து அங்கே போ, நீ எழுந்து அங்கே போய் பாரு, நீ பொருத்தனை பண்ணினியே, உன் பொருத்தனை என்னாச்சே? வேதம் சொல்லுகிறது, இவன் திரும்பி போனார். திரும்பி போய் அங்கே கர்த்தருக்கு பலியிடுகிறார். அங்கே தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார். உன்னதமான தேவன் தம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் கண்ட ருசித்த ஒரு சாட்சியம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆதியிலே கிறிஸ்தவன்,
ஆனால் கிறிஸ்துவை அறியாதவன் திருமணத்து வரை. எங்கள் வீடும் எங்களுடைய அருமையான சிஎஸ்ஐ சர்ச்சும் ஒரு 5 வீடு தள்ளித்தான் இருக்கிறது. இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு நாளும் அங்கே போக மாட்டேன். எங்கள் ஊர் தேட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் இருப்பேன். எல்லா நாளும் சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே தான் இருப்பேன். நல்ல பட்டங்கள் பதவிகள்லாம் இருந்துச்சு. ஆமாம், ஆவாதவன் விரும்பிய இன்னும் நிறையா உங்களுக்கே தெரியுமே, தெருவில் மனம் போல் எழுதுக்கு என்னென்ன பட்டம்னு அத்தனை பட்டமும் எனக்கும் இருந்துச்சு. தருத்திரமும் இருந்துச்சு. வாழ வழி தெரியவில்லை. திருமணத்துக்கு பின்பு ஐயோ நான் என்ன செய்வேன் என்று என் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்த பொழுது என் எஜமான் என்னோடு பேசினார். முதலாவது பேசினதே, நான் செய்கிற அந்த வேலையை விடு அப்படின்னார். ஆமாய்யா, அதைத்தான் எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தார். விடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். 7 வருஷம் தருத்திரம், கொடிய தருத்திரத்துக்குள் வந்தேன். பின்பு நிஜமான இயேசு மகாராஜன் ஒரு அற்பமான ஒரு சின்ன கடையை தந்தார். நன்றாய் நடத்துகிறார். அநேகருக்கு ஆச்சரியமாயும் எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாயும் இருக்கத்தக்கதாய் நிஜமான என்னை நடத்துகிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே எனக்கு போதும். அந்த நாட்களிலே ஆண்டவர் அதிகமாகி தேட ஆரம்பித்தேன். ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம வீணாக வாழ்ந்துட்டோமே, இவ்வளோ நாள் நம்முடைய வாலிபங்கள் நாளெல்லாம் போயிடுச்சே, மனம்போல் வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமாகி தேட ஆரம்பித்த பொழுது என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேச இடைப்பட்டார். அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்களை எனக்கு சொல்லுவார். போய் சொல்லிட்டு வருவேன், அதுபடியே நடக்கும், பார்ப்பேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் எங்களுடைய பெரியவர்களாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. என் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? தினந்தோறும் தேட்டருக்கு போகிறேன். நான் தினந்தோறும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இரவில். ஆமாம், சர்ச்சு முடியவும் அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு ஏசப்பாவை பற்றி சொல்லணுன்ட்டு போவேன். அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ஒரு அருமையான எங்களுடைய இப்போ இருக்கிற அருமையான என்னுடைய சார் சொன்னாங்க, நாங்கள் வியாழக்கிழமை நாங்கள் பெரிய ஆளுகளாக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை போக சொல்லிவிட்டு நீ என்னோடு வந்துடுங்க, நீங்கள் இன்றைக்கி பேசுங்கன்னாரு. நான் பேசுகிற இந்த நாள் வரை நான் யாரிடமும் காணிக்கை வாங்க விரும்பினதும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அன்றைக்கு காணிக்கையை பற்றி பேச என் ஆண்டவர் சொன்னார். நானும் சொல்லிட்டு சொன்னேன், ஒரு ஆள் இங்கே ஒரு ஊழியருக்கு பொருத்தனையோடு நீங்கள் லெட்ரு எழுதுனீங்க, இவ்வளோ ரூபா தருகிறேன் என்று பொருத்தனையோடு அவருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் லெட்ரு எழுதி அனுப்பிட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த எழுதி அனுப்பின அந்த பணத்தை கொடுக்கவும் இல்லை, அவருக்காக நீங்கள் ஜெபிக்கவும் இல்லை. ஆண்டவர் கேட்குறார், என்ன இருக்கிற எல்லோரும் எங்கள் தெருவை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு முகத்தையாக பார்க்குறேன். இருக்கிறதுலே நான் தான் சோட்டேன், இருக்கிறதுலே நான் தான் சின்ன பையன். எல்லோரும் நன்றாய் வேதத்தை வாசித்து வேதத்தின்படி அநேக காரியங்களை செய்கிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள். பயம், என் ஆண்டுடைய வார்த்தை எனக்கு மேலோங்கினாலே அந்த பயத்தை முற்பட தான் சொல்லிட்டேன். இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய கைகளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஊழியருக்கு நீ இவ்வளவு தருகிறேன், இந்த பொருத்தனையோடு ஒரு பெரிய தொகையை நீ சொல்லிட்டு நீ எழுதி அவருக்கு கொடுத்துட்டு நீ மறந்துட்ட, ஆண்டவர் உன்னை தேடுகிறான்ட்டு ஓடிட்டேன். நடந்தது எப்படியே சொல்கிறேன். 4 நாள் கழிச்சிச்சு, எனக்கு மறுபடியும் இந்த ஞாபகம் வந்துச்சு. சொன்னமே, எங்கே நம்ம தெருவில் உள்ள ஆள் தானே, எங்கே போனாங்கன்னு சொல்லி கோயிலை சொல்ல உட்காந்தாச்சு. வழக்கம் போல் வாசலில் உட்காந்தாப்பா. நான் சொன்னப்பா, இங்கே உள்ளவங்க தான், யாருமே நான் தான் சொல்லலையே. அப்போ நான் சும்மா சொல்லிட்டேனா? ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணத்தை தந்தீர்? ஏன் இருதயத்தில் எனக்கு பேசினீர்? நான் சொல்லிட்டேனே. இப்போ இன்னைக்கு அந்த ஆளை நான் பார்க்கணும். தீவிரமாக ஜெபித்தேன். சாயங்காலம் ஆனது. அருமையான எங்கள் ஒரு சகோதரி ஓடி வந்து சொன்னார்கள், தம்பி நீங்கள் அன்றைக்கி சொன்னது யார் தெரியுமா அப்படின்னது. தெரியாதாக்கா அப்படின்னேன். நானா இருக்குமோ நினைக்கன்னது. ஏக்கா நீங்களே இருக்காது அப்படின்னேன். என்ன சொல்லுதீங்க? நீங்களாக இருந்தால், கர்த்தர் உங்களை உணர்த்தி இருந்தால் நீங்கள் அதை செய்திருப்பீர்களே என்று சொன்னேன். இப்படி நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் போதே எங்கள் பக்கத்தோட்டக்கா வந்துச்சு. தினகரன், நீ அன்னைக்கு சொன்னது யார் தெரியுமானது. தெரியாதக்கா அண்ணன். நான் தான். எப்போங்கா சொன்னீங்க? அவங்க சொன்ன ஒரு சாட்சி
இன்றைய பிள்ளைக்கு திருமணமாகிவிட்டது. அவர் சொன்னார், நான் வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஊழியருக்கு இவ்வளவு தரேன் என்று எழுதி அனுப்பினேன், அவளுக்காக ஜெபிப்பேன் எழுதி அனுப்பினேன். என் ஆண்டவர் உன்னை கொண்டு சொன்னார், அன்றைக்கு என்னை தூங்க விடவில்லை என்று சொன்னார். அவங்க பிள்ளை வாலிப பிள்ளை ஆயிட்டு, இந்த அக்கா மறந்தாச்சு. ஆனால் தெய்வம் மறக்கலை. எனக்கு கர்மையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நீ ஏதோ ஒரு காரியத்தை பொருத்தனை செய்துவிட்டு நீ செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ செய்யாமல் இருக்கிறாய். பொருத்தனை செய்து புத்தி பிசைக்கினால் செய்தேன் என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதிருப்பாயா என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை உன் பிள்ளையை ஊழியத்துக்கு என்று பொருத்தனை செய்தார்களோ, இல்லையில் இந்த ஊழியத்தை செய்வன் என்று பொருத்தனை செய்தீர்களோ, உயிர் பிழைக்கும் வரைக்கும் பொருத்தனை பெருசாக இருக்கும், ஜெபம் பலமாக இருக்கும். வேத வாசிப்பு என்ன, தியானிப்பு என்ன, ஜெபம் என்ன, ஆலயத்தை நேசிக்கிறது என்ன, உயிர் பிள்ளைக்கோ தனக்கோ வரையும் அந்த தேவன் மறந்து போய்விடுகிறார். அப்படியா? நம்மை போல மனிதன் அல்ல நிஜமான். மனித அவதாரம் எடுத்த தெய்வமே ஒழிய மனிதன் அல்ல. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவதற்கு, நேரத்துக்கு நேரம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. மகா மேன்மை உள்ள தெய்வம் தேடுகிறார். எங்கே இருக்கிறது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் தடை? எங்கே இருக்கிறது? கர்த்தர் உன்னை தேடுகிறார். வேதத்திலே சொல்லி இருக்கிறது பாருங்களேன், ஆபத்து காலத்தில். எனக்கு எல்லா சொந்தங்களும் சொல்றது நல்லா இருக்கும்போது தான் வருவாங்க. இந்த தெய்வத்தை பாருங்களேன், நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டுரு. நீ உன்னதமானவருக்கு சோத்திர பலியிட்டு அவருக்கு பிரியமாய் சாட்சியாக வாழ்ந்து ஆபத்து காலத்தில் உனக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்போ அந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது பாருங்களேன். மனுஷனே, அதே கேள்வி நான் முதலாவது இந்த ஜமான் கேட்ட கேள்வியை சொன்னேன், அதே கேள்வி இங்கே இருக்கிறது பாருங்களேன். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார்? வேற என்னது அவருக்கு நீ கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு புதுவிதமான வியாதி ஒன்று இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வசதி வரையும், கொஞ்சம் மதிப்பு வரையும் மதிப்பற்றவர்களை தேவன் உயர்த்துவார். பணம் வசதி வரையும் சர்ச்சில் போவார், நான் தான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, அங்கே முன்னால் போய் காலர் தூக்கி நான் யாரு தெரியுமா பாரு. தேவன் சொல்லுவார், நான் யாரு தெரியுமா? எனக்கு அருமையானவனே, எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர்களோடு பேசுகிறார். நீங்கள் எங்கே உங்களை உயர்த்த வேண்டுமோ அங்கே தான் நீ கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்ட இடமில்லை. அவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் அவருக்கு சோத்திர பலியிடும் பொழுது ஆபத்தில், யாரும் உதவி செய்ய முடியாத இடத்தில், யாரும் வர முடியாத இடத்தில் தேவன் வந்து உங்களை உயர்த்துவாராம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் ஒரு மனிதன் என்னை பார்க்க வந்திருந்தார். என் ஆண்டவர் சொன்னார், நீ அவனுக்காக செபிக்காதே என்று சொன்னார். என்னையா என்று சொன்னேன். எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். நான் கேட்டேன், ஐயா சர்ச்சில் போய் ரொம்ப சண்டோடிங்களோயா அப்படின்னது தான். ஒன்றா வந்தவங்களுக்கெல்லாம் சிரிப்பாயிட்டு, ஐயா உங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இவன் சர்ச்சில் என்ன நாள் வந்தானோ அந்த நாள்லேருந்து சண்டை ஓட்டு இவன் மகன் மெண்டலாயே போயிட்டாயா, இன்னும் இவனுக்கு உணர்வு வரல. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். தகப்பனுக்கு பிள்ளை என்ன உயரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவன் பிள்ளைதான். வெளியில் அவர் அதிகாரியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஆனால் அந்த தகப்பனுக்கு அவர் பிள்ளை. என்றைக்கு இதை நினைவில் வைத்திருக்கிறார் அன்றைக்கு உயர்வு அவனை தேடிக்கொண்டிருக்கும். நாம் உயர்ந்து விட்டோம், நான் தான் என்று என்றைக்கு எண்ணுகிறான் அவன் தாழ வந்து கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து போக வேண்டாம். எனக்கு அன்பான பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் மறுபடியுமாய் சொல்கிறேன். உன்னதமான தேவன் உன் பொருத்தனைகளை கவனிக்கிற தெய்வம். எதற்கு பொருத்தனை செய்தீர்களோ தெரியாது, கர்த்தர் தேடுகிறார். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை முள்ளுங்கள் பரலோக பிதாவே,
நீர் சொன்னமுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். நீர் நிஜமா நான் உடைய அடிமையின் அதிகாரத்தோடு சொன்னேனப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவையில்லாத பொருத்தனைகள் வேண்டாம். சரியான காரியத்தில் சரியாய் பொருத்தனைகளை நிறைவேற்றவர்களுக்கு பலன் தாரும். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை மன பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான் ஜெபிக்கிறேன். தேவனே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, மனது இறங்கி அவளுக்கு சமாதானத்தை தாரும். கடன் பாரத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் ஜெபிக்கிறேன். தேவனே, இவர்கள் கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழிவாசலை தாரும். தற்கொலை எண்ண வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனூர் இருக்கிறார். அவர் விடுதலை செய்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். சூழ்நிலையினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் குடும்ப பிரச்சனையோடு, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையினால் ஏன் வாழ வேண்டும், எதற்காக நாம் வாழ வேண்டும், இன்னுமா நமக்கு ஒரு வாழ்வு என்று வாழ்வு கசந்து போயிருக்கிறீர்களோ, எனக்கு அருமையான தாயே, நான் அவருடைய அடிமையின் அதிகாரத்தோடு சொல்வேன், உன்னை உருவாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உன்னை மறப்பாரோ, அவர் உன்னை கைவிடுவாரோ? அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி தேவாதி தேவன் வாக்கு உரைத்திருக்கிறார். இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கலங்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பொல்லாத பிள்ளைகளோடு சேர்ந்து என் பிள்ளை பொல்லாத வழியில் செல்கிறானே, எப்பொழுது இவன் திருந்துவான் என்று மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற தாய்க்காய், தகப்பனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் மனதிறங்கும். உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். வியாதிகள் மாறட்டும். சத்துருவின் சகல வல்லமைகளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். புது சந்தோஷம், புது சமாதானம், புது கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.